இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கழுதையை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்த சில பேர், இவனுக்கு கழுதை மேல எப்படி சவாரி செய்யறதுன்னு தெரியல, அதான் தள்ளிட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, கழுது மேல ஏறி உட்காந்து சவாரி பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னும் சில பேர், பாத்தியா இவன் இவன் மட்டும் கழுதையில உட்காந்துட்டு போறான், உங்க ஒய்ஃபை நடக்க விட்டு கூட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு தன்னோட ஒய்ஃபையும் நிறுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்துட்டு, பாவம் அந்த கழுதை, இந்த ரெண்டு பேருக்கு மனசாட்சியே இல்லையே, கழுதை மேல உட்காந்து சவாரி செய்யறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மனசுடைஞ்சு இறங்கிடுறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வேற சில பேர் வேற என்னமோ பேசிக்கிட்டு சிரிக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் எதையாவது ஒண்ணு நம்மள சொல்லிட்டே தான் இருப்பாங்க. மத்தவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு பிடிச்சத பண்ணாம அவங்க சொல்றதை கேட்டு நம்ம மாறிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நமக்கு பிடிச்சதும் நம்மளால பண்ண முடியாது, மத்தவங்களையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிக்கிட்டு உங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. See you guys later. Signing off.